முதல் எழுப்புதல் பிரசங்கம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எடுக்கப்பட்டது, பிரசங்கிக்கப்பட்டது. அந்த பிரசங்கத்தை கேட்டப்ப ஜனங்கள் அழுது ஒப்பு கொடுத்தாங்களா, சந்தோஷமா ஒப்பு கொடுத்தாங்களா? எல்லாரும் என்ன கவனிங்க, எழுப்புதல் பிரசங்கம்னா எல்லாரையும் அழ வைக்கிறதா, எல்லாரையும் அழுகையிலிருந்து, வருத்தத்திலிருந்தும், கஷ்டத்திலிருந்து விடுவித்து சந்தோஷமாக்குறதா? சொல்லுங்க. அப்போஸ்தலர்களிலே தூண்கள் என்று அழைக்கப்படுகிற யாக்கோபு, யோவான், பேதுரு, இன்னுமாய் அப்போஸ்தலனாகிய பவுல், இவங்க தான் அன்னைக்கு பில்லர்ஸ். இவங்க எல்லாருமே ஒருமனப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவும் அதனாலே ஜனங்களுக்கு வருகிற ஆசீர்வாதமும் அதைத்தான் பேசினாங்க. நாலு கால் இருக்கு. இந்த 4 கால் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? நாற்காலி. இந்த 4 கால் இருந்தாலும் உங்க சீட்ல நீங்க உட்கார முடியும். அப்படிதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில 4 கால் இருக்கு. அந்த 4 தான் இப்ப வாசிச்சோம். உங்கள் பாடுகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் திகில்களை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசை. இது யாருக்கு தேவை? எல்லாருக்கும் தேவை. பவுலுக்கு தேவை, பேதுருக்கு தேவை, யாக்கோவுக்கு தேவை, யோவானுக்கு தேவை. ஏன் சொல்லுங்க? இயேசுவுக்கே தேவைப்பட்டது. போராட்டமும் உள்ளே பயமும் இருந்தது. இந்த பயம் எப்படி போச்சு பவுலுக்கு? பாஸ்டிங் பண்ணி போச்சா, ஜோம் பண்ணி போச்சா, எப்படி போச்சா? அடுத்த வசனம் வாசிங்க. என் அன்புக்குரியவர்களே, 38 வருஷம் வியாதியா இருந்த ஒருவனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்டார், "Do you want to get well?" நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், என்னை குளத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னான். அவன் சுகமாக விரும்பாதவன் அல்ல, ஆனால் அவன் சுகம் பெறுவதற்கென்று ஒரு டிசைன் வச்சிருந்தான். அவன் சுகம் பெறுவதற்கென்று அவன் மனது, அவன் சுகம் பெற வேண்டும் என்றால் குளத்துக்கு என்ன ஒருத்தன் கொண்டு போகணும், என்ன ஒருத்தன் குளத்தில் விடணும், அப்போ நான் சுகமாயிருவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அவன் மைண்டு இட்ஸ் கனெக்டட் வித் த பூல். அதாவது குளத்தை பொறுத்து தான் அவன் விசுவாசம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எல்லாரும் விசுவாசிப்போம். ஆனால் நம்ம விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கும்னா, டாக்டர்ஸ் அவங்களுடைய ஒப்பீனியன், டாக்டர்ஸோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டு, டாக்டர் சொன்னது, இல்லை கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இல்லை பொருளாதார புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது, என் பிஸ்னஸில் எப்படி நான் வருவேன்றது. இப்படி நம்முடைய விசுவாசங்கள் எல்லாம் இவைகளை சார்ந்து, இவைகளெல்லாம் சரியானால் நான் சரியாயிரும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு இப்போ நீ சுகமாக போகிறதில்ல, நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ இப்போ விரும்புறியா விரும்பலையா என்பதை பொறுத்து தான் இப்போ நீ சுகமாக போறியா இல்லையான்னு இருக்குதே ஒழிய, சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனாலையோ இல்லாதனாலையோ இப்போ நீ சுகமாக போகிறத யாரும் தடுக்க முடியாது. ஒன்று, டூ யூ வாண்ட் டு கெட் வெல்? நீ சுகமாகணும்னு விரும்புறியா? அவ்வளோதான். நீ விரும்பிட்டினா அதுக்கப்புறம் எந்த சக்தியும் தடை செய்ய முடியாது. Your future must be determined by your mind. That is what ruling over the world. இந்த உலகத்தை ஆளுகை செய்வது என்பது என்ன? ஒரு சேர்ல உட்காந்துட்டு கையில் ஒரு கம்பை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது ஆளுகை செய்வது, அது பாவக்குத்து நாடகம். நீங்க அப்படி ஆளுகை செய்ய சொல்லல. Your mind should determine how my life should be. You should not say what will happen. You must say what should happen. எப்படி சார், என்ன சார் நடக்கும் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது சார். என்ன நடக்கணும் நீங்கள் சொல்லணும் சார். ஆமாம், நீங்கள் சில அமர்ந்திருப்பதை பார்த்தா அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்குமா, என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்லக்கூடாது, என்ன நடக்கணும்னு நீங்கள் சொல்லணும். ஆகவே நாளைக்கு எப்படி இருக்கும் என்பது காற்று போன போக்கில் வாழ்கிறவர்கள் வாழ்க்கை. துன்மார்க்கர் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். கிழக்கிலிருந்து காற்று மேற்காய் வீசும்போது அந்த பதர் கிழக்கிலிருந்து மேற்காக போகும்.
மேற்குலேருந்து கிழக்காக காற்றடிக்கும் போது அந்த காற்று அந்த அந்த குப்பை மேற்குலேருந்து கிழக்கா பறக்கும். காற்றடிக்கிற பக்கமெல்லாம் நம்ம அந்த குப்பை பறக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிந்திக்கக்கூடாது. நீதிமானோ அப்படி இராமல், ஆமென், அவன் நீர்க்கால்களோறும் நடப்பட்ட கனி தருகிற மரத்தை போல் இருப்பான். மரம் காத்தடிச்சோன்னு இங்கே இருக்கிற மரம் நேராக போய் அங்கெல்லாம் உட்காந்துராது. அது வேரூன்றி அது கீழே வேர்பட்டு மேலே கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாளைய நாள் எப்படி இருக்கும் என்கிற மனநிலையில் அல்ல, நாளைய நாள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆளுகை செய்கிற மனநிலையோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஸோ யுவர் ஃபியூச்சர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டிசையர். குளத்துக்கு போகணும், ஆள் வரணும், அது வரணும், இது வரணும், இதெல்லாம் வந்தால் சுகமா? இதெல்லாம் இல்லை. நீ சுகமானு விரும்புகிறேன்னு மட்டும் சொல்லு. இப்போ குளத்துக்கே போக முடியும், நான் சுகமாக்குறேன்டா. தேவன் அவர்கள் கடலை உலர்ந்த தரையாக மாற்ற பண்ணி ஆறுகளை கால்களினால் கடக்க பண்ணினார். இந்த உலகம் ஆற பரிசல் போட்டு கிடக்குது, படகு போட்டு கிடக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பரிசலும் கிடையாது, படகும் இல்லை, எந்த எக்யூப்மெண்ட்ஸு கிடையாது, எந்த தேவையான உபகரணங்கள் இல்லாமல் வெறும் காலில் நடந்தாங்களாம். நான் சொல்கிறேன், ஆப்ரேஷன் இல்லாமல், இல்லை இந்த உலகத்தில் தேவையான மெடிக்கல் சப்போர்ட் இல்லாமல், இதெல்லாம் வச்சு இந்த உலகம் ஆற்ற கிடக்குது. நீங்கள் வெறும் காலில் கிடக்க போகிறீங்க, ஒன்றுமே இல்லாமல் கிடக்க போகிறீங்க. ஆமை ஆற்றை வெறும் காலில் அவர் என்ன செய்கிறார்கள்? கடக்கிறார்கள். வெறும் காலில் கிடக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமாம். இல்லை குளத்துக்கு போய் தான் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை குளத்துக்கே அங்கே சுகமானவெல்லாம் தலையை தோட்டிட்டு தான் சார் வெளியே வந்தாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் தலையவே தோட்டாமல் உடம்பே ஒரே ஒரு கேள்வி கேட்டார். டூ யூ வாண்ட் கெட் வெல்? மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லுது, டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ஜினியர்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், அட்வொகேட்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும். டூ யூ வாண்ட்? நீ விரும்புறியாப்பா? உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, நீ விரும்புறியா? அவ்வளோதான் மேட்டர். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை என்பது உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட முடியுமே ஒழிய மற்றவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல. That is what the power of your mind, power of your imagination. இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்கணும் என்று கட்டளையிட வேண்டிய இடத்தில் இருக்கிறாய் ஒழிய எப்படி நடக்குமோ என்கிற இடத்துல நீங்க இல்லை. அதை புரிஞ்சுக்காங்க. அதனால தான் சிந்திக்காமலே மனுஷன் போகிறனால தான் 2 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கிற பிரெயின் பிறக்கிறப்ப வளர்ந்த பிறகு 1 ட்ரில்லியன் இருக்குது. 1 ட்ரில்லியன் உதிர்ந்து போச்சு. இது எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்கிறாரு? என்னுடைய வல்லமையை நீ எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க போகிற. கை தட்டுங்க. அதை நான் சொன்னேனே, ஒரு கார் கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, எவ்வளோ வேகமாக போகும் எல்லாம் கேளுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இது இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா அவன் தெளிவாக சொல்லுவான். ஆனால் எங்கே போகணும்னு கேட்டால் அது நீங்கள் தான் சார் சொல்லணும். அப்படித்தான் தேவனுடைய வல்லமையை பற்றி கேளுங்க, சொல்லுவார். தேவனுடைய வரங்களை பற்றி கேளுங்க, சொல்லுவார். தேவன் ஐஸ்வர்யத்தை கேளுங்க, சொல்லுவார். எப்படி போகணும்னு கேளுங்க, சொல்லுவார். ஆனால் எங்கே போகணுன்றது நீங்கள் தான் சார் சொல்லணும். ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இன்றைய நாள் எப்படி இருக்க வேண்டும், நாளைய நாள் எப்படி இருக்க வேண்டும், எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், நீங்கள் சிந்திப்பதும் நீங்கள் உங்கள் மனதில் நினைப்பதும் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி தேவன் உங்களை வடிவமைத்திருக்கிறார். கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். சொல்லுங்க பாப்பா, கமான் சே. என் வாழ்க்கை நன்றாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் வியாதி இல்லாததாய், வேதனை இல்லாததாய், கவலை இல்லாததாய், கண்ணீர் இல்லாததாய், அழுகை இல்லாததாய், புலம்பல் இல்லாததாய் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். நான் அமிதமாக வடிவமைக்கிறேன். அது மாத்திரமே என் சிந்தனையில் இருந்து என் வாழ்க்கைக்குள் கடந்து செல்லுவதாக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். இந்த உலகத்தின் எல்லா சக்திகளை விட மிக மேலான சக்தி என்ன தெரியுமா? நீங்க விரும்புறது தான். உங்க விருப்பம் தான் இருக்கிறதுல பெரிய சக்தி. அதனால கர்த்தர் சொன்னார், ஜெபங்களில் எவைகளை விரும்புகிறீர்களோ. So why prayer? Prayer is the place where you declare your desires. ஜெபத்துக்கு ஏன் தெரியுமா அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜெபம் என்கிற இடம் உங்கள் விருப்பங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிற இடம். நீங்கள் இதை விரும்புகிறேன் என்று டிக்ளேர் பண்ணுகிற இடம். நீங்க விரும்பிட்டீங்கன்னா முழு பரலோகம் அதை செய்து முடிக்க ஆயத்தமா இருக்கிறது. அதனால எல்லாம் சாமி கையில் இருக்கு சார். சாமியே உங்க கையில் தான் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். டிவைன் கனெக்ஷன் என்கிற மிக முக்கியமான ஒரு நான் நிறைய டேர்ம்ஸை புதுசாக நான் உருவாக்கியிருக்கிறேன், செய்தியில் கொடுத்துருக்கிறேன்.
அப்படி நான் கண்டுபிடித்த இந்த சென்ஸ் வந்து அதை வேறு ஒரு வந்து சென்ஸில் நான் சொல்கிறேன். மிகுந்த சந்தோஷப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் டிவைன் கனெக்ஷன். நான் உன்னைக்கே வந்து அதாவது தேவனுடைய பிரசன்னத்திலே என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளிலே மிகுந்த அழகான வார்த்தை என்றும் நான் ரசிக்கத்தக்க வார்த்தை என்றும் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் தட் இஸ் டிவைன் கனெக்ஷன். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஸோ நல்லா கவனிங்க, அந்த டிவைன் கனெக்ஷன் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான விஷயம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை 4 பகுதிகளாய் பிரித்திருந்தார். ஜனங்களோடு செலவழிப்பதற்கு நேரம், அடுத்து 12 சீஷரோடு செலவழிக்க நேரம், பிறகு 3 பேரோடு செலவழிக்கிற நேரம், அதற்கு பிறகு தானும் தேவனும் என்று தனித்திருக்கிற நேரம். இப்படி உங்கள் வாழ்க்கையும் 4 பகுதிகளாய் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று உங்கள் வேலை பார்க்குற இடம், ஸ்தலம், அங்கே எல்லாருமே கேதர் ஆகிற இடம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இடம். அடுத்து சோசன் பீப்புள், சபை, சோசன் பீப்புளோட ஸ்பெண்ட் பண்ணுறது. அடுத்து 3 பேர், அதாவது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ண முடியாது, நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல முடியாது. அது வந்து ஜபக்குறிப்பாக போகிறத விட அவக்குறிப்பாக போகிறது தான் அதிகமாகி போயிடும். உங்களை குறித்து சொல்லாக நம்ம போகிறது அதிகமாகிடும். அப்போ எல்லாரும் வந்து இந்த 12 பேர் மாதிரி சர்ச்சில் வந்து we have connection, but apart from this we must have a divine connection. அதாவது உங்களுடைய விசுவாச அளவிற்கு ஒத்தவர்கள், உங்களுடைய வெளிப்பாட்டு அளவிற்கு பெற்றவர்கள், உங்களை நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஜபக்குறிப்பை சொன்னாலும் உங்களை கீழ்நோக்கி உங்களை தரம் தாழ்ந்தி பார்க்காதவர்கள், உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்கள். நீங்கள் வந்து ப்ரீச்சராக இருந்தால் உங்களை ப்ரீச்சராகவோ, நீங்கள் பெரிய ஜபவீரர் இருந்தால் ஜபவீரமாக பார்க்காம உங்களை சகோதரனாய் பார்க்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட சிலர் உங்களுக்கு கட்டாயம் அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கணும். அந்த டிவைன் கனெக்ஷன் என்பது மற்றவர்களை பற்றி குறை சொல்வதோ அல்ல தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படியாமல் பிரிந்திருப்பதோ அது டிமானிக் கனெக்ஷன், அது டிவைன் கனெக்ஷன் கிடையாது. அவர்கள் சேர 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 எல்லாவற்றையும் தலைமைத்துவத்துக்கு வந்து தெரிவிக்கக்கூடியவர்களாகவும் ஒரு பிளாங்க் என்ன சொல்ல வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மனநிலையோடு இன்னும் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு நேரம் செலவழிக்கிறவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் டிவைன் கனெக்ஷன். இப்படி ஒரு டிவைன் கனெக்ஷன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டுருந்தேன், அடுத்த வாரம் நான் வரும்போது சிலரை பார்ப்பேன், சிலரை பார்த்து நான் யாரையாச்சும் பார்த்து ஹூ இஸ் யுவர் டிவைன் கனெக்ஷன் நான் கேட்டால் நீங்கள் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். நான் சொல்லலை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்னைக்காச்சும் உங்களை பார்த்தேன்னா நான் உங்களை பார்த்து கேட்பேன், ஹூ இஸ் யுவர் டிவைன் கனெக்ஷன்? உங்களை டிவைன் கனெக்ஷன் யார் கூட நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்டில் உங்கள் ப்ரேயர் பார்ட்னராக, ஃபெலோஷிப் பார்ட்னராக, ஃபெலோஷிப்பு வச்சுருக்கிறீங்க யார் அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ கட்டாயம் நீங்கள் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அதனால் வந்து பதட்டத்தில் பசியில் எதையாச்சும் ஒன்று பிடிச்சி டிவைன் கனெக்ஷன் சொல்லிடாதீங்க. ஆமாம், ஏற்கனவே அப்படி உங்களுக்கு குழப்பம் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த பாட்டை ஞாபகத்தில் வச்சுக்காங்க. என்ன பாட்டுங்க? ஆமாம், இன்னாருக்கு இன்னார் என்று தேவன் நன்று. அதனால் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த டிவைன் கனெக்ஷன் தாங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணும்போது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை தேவன் என்கிட்ட பேசினார். மக்களுக்காக ஜெபிக்கும்போது அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுத்து அந்த வார்த்தை என்கிட்ட சொன்னார். யாரெல்லாம் இந்த டிவைன் கனெக்ஷன்லாம் தனியாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து அந்த டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுப்பேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த டிவைன் கனெக்ஷன் என்பது ஒரு ப்ரெஷியஸ் ஆயில். இட் இஸ் நாட் அ நார்மல் அனாயிண்டிங், இட்ஸ் அ ஸ்பெஷல் அனாயிண்டிங். இந்த மாதிரி டிவைன் கனெக்ஷன் இருக்கு உங்க மேல, எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி அனாயிண்டிங் இருக்கும். அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டதும் அங்கிருந்து வடிகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆகவே டிவைன் கனெக்ஷன் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, ஒரே லெவல் ரெவலேஷனோட, ஒரே லெவல் மைண்ட் செட்டோட. அப்போ வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, டிவைன் கனெக்ஷன் என்ன நான் சொல்ல வரேன், வியாதி மரண படுக்கையில் எடுத்து ஜெபிக்க போறீங்க, ஜெபிக்க போகும்போது ஒரு நல்ல ஜப பார்ட்னரை கூட்டு போறீங்க, கூட்டு போய் ஜெபிக்கும் போது ஆண்டவரே இவர் உயிர்த்தலை வேணும்னு ஜெபிக்கும், இன்னொருத்தவங்க கூட இருக்க அந்த பார்ட்னரு ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னா இவன் உங்களுக்கு டிவைன் கனெக்ஷனே கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ, நீங்கள் எதை அறிந்திருக்கிறீர்களோ அதே அளவு ஆழமாய் அவனும் அறிந்தவனாய், அதை விசுவாசிக்கிறவனாய், அதே அளவிலே சிந்திக்கிறவனாய் அவன் இருக்க வேண்டும். அப்படி ஒரே ஒரு ஆள் உங்க கூட வந்துட்டா நீங்க 1000 பேருக்கு சமம்ன்றேன் நான். அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, தளபதி சூர்யா மாதிரி கிடைச்சிருச்சுன்னா you will be நீங்க 1000 பேருக்கு சமம். அதுதான் the right connection. அதுக்கு நீங்கள் பொறுமையாக கூட காத்துருங்க. உங்களுடைய ஆவியில் அதற்கான சிக்னல் கிடைக்கும் போது, இல்லை வந்து கிடைச்ச உடனே டபக்கு இன்றிலிருந்து நான் உங்களுடைய டிவைன் கனெக்ஷனை இணைகிறேன்னு விழா வச்சு அதெல்லாம் கிடையாது. அது மெதுவாக போய் ஒரு 6 மாதம் கழித்து கூட நீங்கள் சென்ஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க,
உங்கள் சாதாரண நாட்களில் அந்த டிவைன் கனெக்ஷன் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவைன்னு ஒன்று வரும்போது அன்னைக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு. ஒரு 100 பேர் 200 பேர் நம்ம தொடர்பு இருக்கிறனால 200 பேர் கனெக்ஷன் கிடையாது. நம்ம நம்பக்கூடிய ஒரு ஆள், நீங்கள் நம்பி உங்கள் பலவீனத்தை கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். நான் சொல்லவா, நீங்கள் பெரிய சபையில் பார்ட்னராக பங்காளராக இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஐக்கியமான கொடுக்கக்கூடிய ஒரு டிவைன் கனெக்ஷன் இல்லாவிட்டால் நீங்கள் தனிமையாய் உணர்வீர்கள். பிரச்சனை நேரங்களில் ஒரு சபையே இருந்தாலும் 500 பேர் இருக்க சர்ச்சாக இருந்தால் கூட பிரச்சனை நேரத்தில் நீங்கள் தனியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் என்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டிவைன் கனெக்ஷன் இருக்குதோ அன்னைக்கு நீங்கள் சர்ச்சில் யாருமே இல்லாட்டினா கூட நீங்கள் தைரியமாக ஃபீல் பண்ணுவீங்க. டிவைன் கனெக்ஷனை உட்காந்து ஊர் கதையை பேசுகிறதோ மற்றவர்களை பற்றி வெளிப்படையாக பேசுறதில்லை. உங்களை அதுவும் ஒரே நாளில் அது வர்றது கிடையாது. நீங்கள் போக போக உங்கள் நம்பிக்கை கேட்டப்போ தான் ஷேர் பண்ண ஆரம்பி. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த டிவைன் கனெக்ஷன் தேவைப்பட்டது. அவர் வியாகுலப்படவும் திகிலடையவும் துவங்கினார். அவங்க முன்னாடி பயந்தாராம். ஆனால் 9 பேர் முன்னாடி அவர் பயப்படலை. ஏன்னா இவர் பயந்தாருன்னா அவன் அதுக்கு மேலே பயந்துருவான்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல. அதனால ஜனங்களை அங்கே நிப்பாட்டிட்டு 12 பேரை கூப்பிட்டு கெத்செமனேக்கு வந்து இந்த 12 பேர் 9 பேர் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு 3 பேரை கூட்டிட்டு போய் அவர்களிடத்திலே வியாகுலப்பட துவங்கினார். அதற்கு பிறகு அங்கிருந்து தனியாக தேவனிடத்தில் வந்து தேவனோடு பேசுகிறார். இங்கேயும் சில விஷயத்தை மறைக்கிறார். இங்கேயும் எல்லாத்தையும் பேசிட முடியாது. இதுக்குங்கிட்ட தேவன்கிட்ட மட்டும் பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி அழகாக தேவன் செப்பரேட் பண்றார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே வயதானவர்கள் இருந்தால் ஏழையாக இருந்தாலும் வந்து பணக்காரனாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் உங்களுடைய மனதில் இருக்கிற காரியங்களை சொல்லி ஜெபிப்பதற்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41-42. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். முதல் எழுப்புதல் பிரசங்கம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எடுக்கப்பட்டது, பிரசங்கிக்கப்பட்டது. அந்த பிரசங்கத்தை கேட்டப்ப ஜனங்கள் அழுது ஒப்பு கொடுத்தாங்களா, சந்தோஷமா ஒப்பு கொடுத்தாங்களா? எல்லாரும் என்ன கவனிங்க, எழுப்புதல் பிரசங்கம்னா எல்லாரையும் அழ வைக்கிறதா, எல்லாரையும் அழுகையிலிருந்து வருத்தத்திலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுவித்து சந்தோஷமாக்குறதா? சொல்லுங்க. முதல் எழுப்புதல் பிரசங்கம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது பேதுருவால். வசனத்தை சந்தோஷமாய் கேட்டவர்கள் 3000 பேர். கையத்தட்டு. எழுப்புதல் பிரசங்கம் என்பது அள வைப்பதல்ல. அள வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். இங்கே வந்து லைட்டை தூண்டி விட்டால் போதும் உங்களை அள வச்சிடலாம். சிவாஜி கணேசன் உங்களை அள வைக்கிறார், கமல்ஹாசன் உங்களை அள வைக்கிறார். இவங்களாம் அதுக்காண்டி எழுப்புதல் பிரசங்கி கிடையாது. அப்போ அழுது ஒப்பு கொடுக்கிறது தானே எழுப்புதல் பிரசங்கி. எஸ்ரா பிரசங்கித்த போது ஜனங்கள் அழுதார்கள், மோசே பிரசங்கித்த போது ஜனங்கள் அழுதார்கள், யோசுவா பிரசங்கித்த போது அழுதார்கள். பழைய ஏற்பாட்டில் எழுப்புதல் பிரசங்கம் அழ வைக்கிறது, புதிய ஏற்பாட்டில் எழுப்புதல் பிரசங்கம் அழுகையிலிருந்து விடுவிப்பது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு சொல்லுவோம். நம்ம எல்லோருக்கும் சேர்த்து சிலுவையிலே கெத்செமனேயிலே இயேசு கண்ணீர் சிந்தினார், பிதாவை நோக்கி கதறினார். இனி மனுக்குலத்தில் ஒருவன் கூட இப்படி கதறக்கூடாது என்பதற்காக நம் எல்லோருடைய கதலையும் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து கெத்செமனேயிலே இயேசு கதறி முடித்தார். ஆகையால் நாம் சந்தோஷமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். ஸோ இங்கே ரட்சிப்பு என்பது சிரிச்சுக்கிட்டே தான் உள்ள வந்தாங்க. இந்த இயேசு எனக்கு தேவைன்னு. இவங்களோட என்னன்னா சிரிச்சுக்கிட்டே வந்தா அது நிற்காது, அழுதுகிட்டே வந்தா ஸ்ட்ராங்கா நிற்கும். என்ன கொடுமை சார் இது. ஆனால் தட் இஸ் நாட் த சைன் ஆஃப் ரிவைவல். இங்கே ஒரு பெரிய ரிவைவல் நடந்திருக்கு. வசனத்தை சந்தோஷமா கேட்டாங்களாம். சார், எங்களுக்காக இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தபடினால் நாங்கள் பாவங்களிலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, சாபங்களிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தர் கரண்டி சொல்லுவோம். சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கை 3000 பேர். இந்த 3000 பேரும் வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டின் செய்தி என்பது சந்தோஷமான செய்தி. காஸ்பல் என்றால் நற்செய்தி என்று அர்த்தம். நற்செய்தி என்றால் உன்னுடைய கடன்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சாபங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அல்ல, நற்செய்தி எப்படி அழுதுகிட்டே நீங்க சொல்லுவீங்க? நற்செய்தி எப்படி நீங்க அழுதுகிட்டே சொல்ல முடியும்? உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு எப்படி அழுதுகிட்டே சொல்ல முடியும்? உங்களுக்கு கடன் அடைஞ்சிருச்சுன்னு எப்படி அழுதுகிட்டே சொல்ல முடியும்? ஆகவே புதிய ஏற்பாட்டு செய்தி முற்றிலும் வித்தியாசமானது. பழசையும் புதுசையும் தேசத்தை கம்பைன் பண்ணுறதோட விளைவு நான் சொல்கிறேன். வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட 3000 பேராம். இந்த 3000 பேர் அதுக்கப்புறம் எப்படி ரூட்டட் ஆனாங்க, அதான் நீ பேச போகிறேன். எப்படி
they were rooted in Christ. வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இந்த ரட்சிக்கப்பட்டவங்க தரித்திருந்தார்களாம். 42 கடைசி வார்த்தை என்ன சொல்லுது? தரித்திருந்தார்கள். அப்படின்னா ஸ்ட்ராங் அதுல நின்னாயலாம். எதுல? 4 விஷயத்துல. அந்த 4ஐயும் வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், எல்லாரும் சொல்லுங்க, பரிசேய உபதேசத்தில் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, பரிசேயர் உபதேசத்தில் அல்ல. சொல்லுங்களேன். அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில். 1. 2வது அந்யோன்யத்திலும் ஃபெலோஷிப், டிவைன் கனெக்ஷன். அந்யோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும் கம்யூனியன், அப்பம் பிட்குதலிலும். 3. அது 4. ஜெபம் பண்ணுதலிலும். 4வது ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்து இருந்தார்கள். கை தட்டுங்க. The 4 pillars of a successful Christian life. ஒரு சேருக்கு 4 கால் இருக்கு பாருங்க. நீங்க உட்கார்ந்திருக்க சேருக்கு எத்தனை கால் பாருங்க, நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்க. அது குனிஞ்சு எண்றீங்க ஒரு ஆள். 4 கால் இருக்கு. இந்த 4 கால் சேர்ந்தா அதுக்கு பேர் என்னது? நாற்காலி. இந்த 4 கால் இருந்தால் தான் உங்க சீட்டில் நீங்க உட்கார முடியும். அப்படிதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில 4 கால் இருக்கு. அந்த 4 தான் இப்போ வாசிச்சோம். 1 அப்போஸ்தலருடைய உபதேசம், 2வது அந்யோன்யம், 3வது அப்பம் பிட்குதல், 4வது ஜெபம் பண்ணுதல். இப்ப அந்யோன்யம் ஒன்று இருக்கு பாருங்க, ஃபெலோஷிப். அது வேற, ஜெபம் பண்ணுதல்ன்ற தனியா வருது. அப்ப ஜெபம் பண்றது வேற, அந்யோன்யம் வேற. கை தட்டுங்க. ஆமென். ஃபெலோஷிப் வேற. அப்ப ஃபெலோஷிப்ன்றது இட்ஸ் வாட் டிவைன் கனெக்ஷன். 1 அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களாம் கை தூக்கி ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கை தூக்கி ஆமென் சொல்லுங்களேன். மிக தாழ்மையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயத்தில் தரிச்சிருக்கணும். அது எந்த உபதேசத்தில் தெரியுமா? அப்போஸ்தலர் உபதேசத்தில். ஆமாம், மோசே உபதேசத்தில் இல்லை, நெகேமியா உபதேசத்தில் இல்லை. இந்த உலகத்தில் எழுப்புதல்னு சொல்லி இந்த மன்றாட்டு ஜெபம், கதறல், கண்ணீர்ன்றாங்க, இந்த உபதேசத்தில் இல்லை. இது எல்லாம் ஓல்டு கவர்னன்ட்டு வந்து ஐட்டங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னதுக்கு கிரீக் மீனிங் என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் எக்ஸ்பயர்டு. எது எக்ஸ்பயர்டு? இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, லிசன், எக்ஸ்பயர்டு. இட் இஸ் எக்ஸ்பயர்டு. கண்ணீரோடு கூட எக்ஸ்பயர்டு. இதெல்லாம் காலாவதி மருந்துகள். நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த உபதேசத்தில் நிலைச்சு நிற்க கூடாது. நீங்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் அப்போஸ்தலர் உடன்படிக்கையில் தான் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் உபதேசத்தில் தான் இருக்க வேண்டும். அப்ப ஏன் பைபிள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுது அப்போஸ்தலர் உடன்படிக்கைனா? இதுக்கு முன்னாடி பரிசேயர்கள் பண்ணின உபதேசம் வேற, புளித்தமாவின் உபதேசம் வேற, சுயநீதியின் உபதேசம் வேற. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நீ வந்து முயற்சி எடுக்கிற அவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு நடக்கும்ன்றதுலாம் வேற. அந்த உபதேசத்துல இவங்க இல்லாம அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணாயலாம். அது என்னன்னா, எல்லாருக்கும் சிலுவையில இயேசு செய்து முடித்தார் என்கிற the finished work. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்போஸ்தலர்கள் எதை உபதேசித்தார்கள்? அதுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அப்போஸ்தலர் எதை உபதேசித்தார்கள்? வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் எதை உபதேசித்தார்கள்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கையில தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள் எதை பிரசங்கித்தார்கள்? சொல்லுங்களேன். நான் வாசிக்கிறேன், தப்பா வாசிக்கிறேன், ரைட்டா வாசிங்களேன். நாங்களோ கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாங்க இயேசுவை பேசலப்பா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பேசுறோம். அப்படின்னா எங்க சப்ஜெக்ட் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது என்ன நடந்தது, அந்த உபதேசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமா, சும்மா அம்மா பிள்ளைன்னு கேட்டா அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளையா அப்பா பிள்ளை, மண்டையில போட்டு நறுக்குன்னு நீ பக்கத்து ஸ்டேட்ல பிறக்க வேண்டிய ஆளு, சந்தர்ப்பவாதி. அம்மா பிள்ளையானா அதுக்கும் தலையாட்டுறது, அப்பா பிள்ளைனா அதுக்கும் தலையாட்டுறது. எல்லாமே உங்க உபவாசத்தில் தானே. ஆமே, அங்க போன அங்கேயும் பாதி பேர்ல இருக்க அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண்டவரே இங்கிட்டு வந்தா இயேசு முடிச்சிட்டார் ஆமேன்ற. என்ன நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? ஆனா அவர்கள் அப்போஸ்தல உடன்படிக்கையிலே தரித்திருந்தார்கள். அப்போஸ்தல உடன்படிக்கை என்பது என்ன? கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். ஹீப்ரு வந்து கிரீக்குன்னு ஒரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போனா அற்புதம், அடையாளம், கூட்டம் கூடுது, இருந்துட்டு போகுது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம்.